அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றதா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் காரியங்கள் கைகூடாமல் இருக்கின்றதா? கடன் சுமை, வறுமை, குடும்ப பிரச்சனைகள், மனக்கவலை, பயம், எதிர்பாராத கஷ்டங்கள் என வாழ்க்கையை பாரமாக தோன்றுகின்றதா? நாம் நம்பியவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று தோன்றுகின்றதா? எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் எனக்கு உதவ யாரும் இல்லையே என்று உள்ளம் கலங்குகின்றதா? அப்படியானால் இன்ஷா அல்லாஹ் இந்த அழகான குர்ஆன் துஆவை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஓதி பாருங்கள். ஏனென்றால் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வின் உதவிக்கான கதவு ஒருபோதும் அடையாது. இந்த துஆவில் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இந்த ஒரு துஆவில் இருக்கின்றது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு மனிதர்களை மட்டுமே நம்பாமல் நம்முடைய முழு நம்பிக்கையையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து இந்த துஆவை மனப்பூர்வமாக ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய சிரமங்களை இலகுவாக்கி நமக்கு சிறந்த வழிகளை திறந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அந்த சக்தி வாய்ந்த துஆவை இப்போது பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த துஆ வெறும் சில வார்த்தைகள் அல்ல, இதில் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையும் அடங்கியுள்ளது. ஹஸ்பி அல்லாஹு, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்று நாம் கூறும் போது நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கின்றோம். இந்த துஆ சூரத்து தௌபாவில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த துஆவை காலை மற்றும் மாலையில் 7 முறை ஓதுவது தொடர்பாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. அதில் இந்த வார்த்தைகளை 7 முறை கூறுபவர்களுக்கு அவரை வருத்தும் கவலைகளிலிருந்து அல்லாஹ் போதுமானவனாக இருப்பான் என்று வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை 7 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் நம்முடைய கவலைகளை அவனிடம் ஒப்படைத்து ஓதுவது மிகவும் சிறந்தது. கடன் சுமையா, வறுமையா, குடும்பத்தில் தீராத பிரச்சனைகளா, மனக்கவலையா, எதிர்காலத்தை பற்றிய கவலையா, எந்த வழியும் தெரியாமல் தவிக்கின்றீர்களா? அப்படியானால் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்ற நம்பிக்கையுடன் இந்த துஆவை அதிகம் ஓதுங்கள். அல்லாஹ் நாடினால் உங்கள் கவலைகளுக்கு அவன் போதுமானவனாக இருப்பான். உங்கள் காரியங்களில் உங்களுக்கு சிறந்ததை தேர்ந்தெடுத்து நீங்கள் எதிர்பாராத வழிகளில் உங்களுக்கு உதவிகளை வழங்குவான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருடைய கவலைகளையும் நீக்கி கஷ்டங்களை இலகுவாக்கி நமக்கு உலகிலும் மறுமையிலும் சிறந்ததை வழங்குவானாக. ஆமீன். இப்போது அந்த அற்புதமான துஆவை நாம் பார்க்கலாம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இதனுடைய பொருள், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன், அவனே மகத்தான அர்ஷின் அதிபதி. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எனக்கு அல்லாஹ் இருக்கின்றான், அவனே எனக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் அல்லாஹ்வால் தீர்க்க முடியும். நமக்கு தெரியாத வழிகளையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். நாம் எதிர்பாராத நேரத்திலும் அல்லாஹ்வின் உதவி நம்மை வந்தடையும். எனவே இந்த துஆவை வெறும் வார்த்தைகளாக ஓதாமல் அதனுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஓதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் அருளை பற்றி ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள்.
அல்லாஹ் நம் அனைவருடைய கஷ்டங்களை இலகுவாக்குவானாக, கவலைகளை நீக்குவானாக, நம்முடைய தேவைகளை ஹலாலான முறையில் நிறைவேற்றுவானாக, நம்முடைய உள்ளங்களுக்கு நிம்மதியை வழங்குவானாக. ஆமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.